நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் தலை சிறந்த படைப்பு. இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 139 வசனங்கள் 13 முதல் 18 வரை. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். குறிப்பு வசனம்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14. மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதில் நரம்பியல் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கான ஆரம்ப கட்டத்தில்தான் இன்னும் இருப்பதாக விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். மூளையின் கட்டமைப்பு, அதன் செயல்பாட்டின் சில அம்சங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பதிலளிக்கும் பகுதிகள், நமது உணர்வுகளை செயல்படுத்துதல், இயக்கங்களை உருவாக்குதல் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதிகள் ஆகியவற்றை அவர்கள் புரிந்துள்ளார்கள். ஆனால் இந்த அனைத்து தொடர்புகளும் நடத்தை, கருத்து மற்றும் நினைவாற்றலுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதை அவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வியப்பூட்டும் வண்ணமாக, தேவனால் உருவாக்கப்பட்ட தலை சிறந்த படைப்பான மனிதனை பற்றி புரிந்து கொள்வதே கடினமாக இருக்கிறது. மனித உடலின் அதிசயங்களை உருவக நடையில் தாவீது கொண்டாடினார். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் என்பது இயற்கை முறை மீதிருக்கும் தேவனின் சர்வ ஆளுகைக்கு சான்றாகும். அவர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று எழுதினார். முன்னோர்கள் தாயின் வயிற்றில் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பெரிய மர்மமாக கருதினர். மனித உடலின் வியக்கத்தக்க புதிர்களை பற்றிய குறைந்த அறிவே இருந்தாலும் தாவீது தேவனின் அற்புதமான கிரியை மற்றும் பிரசன்னத்தை பிரமிப்புடனும் ஆச்சரியத்துடனும் வியந்தார். மனித உடலின் வியப்பான அற்புதமான புதிர்கள் நமது தேவனின் மகா வல்லமை மற்றும் சர்வ ஆளுகையை பிரதிபலிக்கிறது. துதிப்பது, வியப்பது மற்றும் பிரமிப்பது மட்டுமே நம்மால் செய்யக்கூடியது. உங்கள் உடலின் சிக்கலான வடிவமைப்பு எவ்வாறு தேவனை துதிப்பதற்கு உங்களை வழிநடத்துகிறது? இன்று என்ன ஆக்கப்பூர்வமான வழிகளில் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல முடியும்? அன்பு தேவனே, நீர் எவ்வளவு அற்புதமான படைப்பாளர்! என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கியமையால் உம்மை துதிப்பேன்.